நம்ம ஆளுகள்லாம் துணை முதலமைச்சரவோ அல்லது வேற ஏதாச்சும் அமைச்சரவோ கூட்டி வச்சு கோரிக்கை வைப்பாங்க, எங்களுக்கு கல்லறை வேணும்னு. யாராச்சும் முதல்வர் அவர்களே தயவு செஞ்சு டாஸ்மாக இழுத்து மூடுங்க, குடிச்சு குடிச்சு பல பேர் சாகுறாங்க, இதுதான் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் நீங்க சொன்னா தேவனை நோக்கி பாருங்கள், தேவன் இந்த தேசத்திற்கு சேமத்தை தருவார்னு சொல்லுகிற ஊழியர்கள் எத்தனை பேருங்க உண்டு? பாஸ்டர் அடுத்த டைம் நான் இங்க வருவேனான்னு தெரியல, ஆனா சத்தியம் இதுதான், சத்தியத்தை நான் உண்மையாய் சொல்லுகிறேன். நான் மாத்திரம் முதல்வரை சந்திச்சேன்னா இதைத்தான் சொல்லுவேன், ஐயா முதல்வர்களே எங்களுக்கு கல்லறையும் வேணாம், எங்களுக்கு பாதுகாப்பு வேணாம், தேவனங்களை பாதுகாப்பார், பாதாளத்தின் வல்லமைகள் எங்கள் சபையை மேற்கொள்ள முடியாது, நீங்க டாஸ்மாக் இழுத்து மூடுங்க. விதவைகள், பல இளம் பெண்கள் விதவைகள் ஆகிறாங்க, பல குழந்தைகள் சின்ன வயதிலேயே தகப்பனற்று கல்வி பாதிக்கப்படுகிறது இந்த டாஸ்மாக்னால. தயவு செஞ்சு இழுத்து விடுங்கன்னு சொல்லுவேன். 2014 ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நான் ஒரு போஸ்ட் அடிச்ச கோயம்புத்தூர்ல, முதல்வர்களே நீங்க கொடுக்கிற இலவச பொருட்களோடு என் மக்களுக்கு இலவச பாடையும் கொடுங்க, ஏன்னா நீங்க நடத்துற ஒயின் ஷாப்ல சாராயம் குடிச்சு பல பேர் சாகரா, நீங்க இலவச பாடை கொடுத்தீங்கன்னா அதுலயே தூக்கிட்டு போய் உங்களை புதைச்சிருவன்னு போஸ்ட் அடிச்சேன். தலைமை செயலகத்துக்கே உளவுத்துறை அனுப்பிட்டாங்க, என்னை கைது பண்ணுவதற்கு காவல்துறை வீட்டுக்கு வராங்க. தேவன் அதிலிருந்து கிருபையா என்னை நடத்தினார், தப்புவித்தார். இந்த வருடத்துல டாக்ஸ் கொடுத்ததுக்காக என்ன போலீஸ் கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. எங்க ஸ்டேஷனுக்கு உட்பட்ட அந்த லிமிட்ல இருக்கிற எந்த ஒயின் ஷாப்லையும் நீ டாக்ஸ் கொடுக்க மாட்ட, பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுனாங்க. நான் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்துட்டு அடுத்த நாள் என்னுடைய 2 பெண் பிள்ளைகளையும் கூட்டிட்டு அதே ஒயின் ஷாப்புக்கு போய் பாவம் செய்யாதீர்கள், குடிக்காதீர்கள் என்று நான் பிரசங்கித்தேன். காரணம், நீதியை நியாய தீர்ப்பை பிரசங்கிக்கிறவர்களே இயேசுவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், வருகிற அழிவுக்கு தப்புவிக்கப்படுவார்கள்.